கொஞ்சம் களைப்பா இருக்கு, அவ்வளவுதான். ரோபோட்களும் கழிச்சுக்குவாங்களா? ரோபோட்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கு. ரோபோட்டுகளும் இறந்து போவாங்க. ஆமா, என்ன அது? தெரியல. கிளிஃபோட உடம்பு பூரா இதா இருந்தது, வெளியேறிக்கிட்டே இருந்தது. உன் உடம்ப சுத்தப்படுத்த போய் குளிச்சுட்டு வா போ. ஆப்டிமஸ், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க சிக்னல் இல்ல. இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு. இங்க எல்லா விதமான வானிலை அலைகளும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா நான் இப்ப எங்க அம்மாவுக்கு போன் பண்ணாம இருந்தேன்னா இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் என்ன தேட ஆரம்பிச்சிடும். சட்டவிரோதமான காரியம் ஏதாவது செஞ்சிருக்கியா? ஊரடங்கு உத்தரவு, 10 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது. நானும் உடனே எங்க வீட்டுக்கு போறேன், இல்லன்னா எங்க அம்மா நான் 1 வருஷத்துக்கு வீட்டுல அடிச்சிடுவாங்க. மனிதர்களோட வாழ்க்கை முறை, அத பத்தி நான் யோசிக்காம போயிட்டேன். ஆனா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பல்கட், மீகாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்ன பாத்துக்கிறவங்க மிரண்டுறாங்க. வெளியே யாருக்கும் தெரியாதபடி எப்பவும் வாகன உருவத்திலேயே இரு. அடையாளம் தெரியாம இருக்கணும், அவ்வளவுதானே? பம்பிள்பீ, நீ ராஃப கண்காணிக்கணும். ராச்செட், வேலையா இருக்கேன். ஆர்சி, நீ ஜாக்குக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஓ, உடம்பெல்லாம் வலிக்குது. நீ நல்லாதான் இருக்க.